ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஏ லைன் அம்பர்லா குர்த்தி டாப்பு, அந்த மாதிரியான ஒரு சுடிதார் டாப், அந்த ஒரு கட்டிங் தான் இது. அனார்கலி குர்த்தின்னு சொல்லுவாங்க, அம்பர்லா குர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே லென்த்தாக, நடுவில் இடுப்பு பாட்டுக்கு கட்டு இல்லாமல் ஒரே லென்த்தாக குர்த்தி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, சுடிதார் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ் இது. இதுக்கு வந்துட்டு நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இருக்கிற துணி அவங்க கொடுத்துருந்தது டிஷ்யூ கிளாத்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போது இதே துணியை மறுபடியும் நான் 4ஆக மடித்து போடுறேன். இதுக்கு நம்ம பாடியிலிருந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு தான் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு 46 சைஸு. உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட அளவுகளை மார்க் பண்ணிக்கோங்க. இது 46 சைஸ் சுடி. கரெக்டாக நேராக வச்சு மடக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சுருக்கு இல்லாமல். பாருங்கள், இப்போது 2 மடிப்பு பகுதியும் என்கிட்ட இருக்குது. இந்த கரபாகம் அந்த பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை அளவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நேராக இதை ஒரு பிசுறு இருக்குது இல்லைங்களா இங்கே நிறையா, அதனால் இங்கே ஒரு நம்ம நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம். இதிலிருந்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கிருந்து ஓகே. உயரம் வந்து இதனோடது 41 இன்ச்சு. இப்போது நான் உயரத்தை மார்க் பண்ணுறேன். 41 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கு வேணும். கீழே இந்த மடக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வேணும். அதனால் 1.5 இன்ச்சு சேர்த்து 42. இதுதான் இந்த அளவு, இது மடக்கி அடிக்கிற அளவு. ஓகேங்களா? கீழே இதனோட உயரம் நம்ம 42.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே கழுத்தினோட அகலம் வந்துட்டு 2.5 இன்ச்சு வைக்கிறோம். 2.5 இன்ச்சு கழுத்தினோட அகலம், 2.5 இன்ச்சு. ஷோல்டர்னோட அகலம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால நம்ம 4 இன்ச்சு வைப்போம். தையலுக்கும் சேர்த்து 4 இன்ச்சு வச்சுக்குவோம். ஓகேங்களா? கழுத்தினோட அகலம் 2.5, இதனோட அகலம் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். வழக்கமாக 3.5 வைப்போம். இது 46 சைஸுன்றதுனால நம்ம 4.5 வச்சுருக்கோம். ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு வைக்கணும். இப்போது இதில் உடம்பு சுற்றளவு வந்து 46 இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு 12 இன்ச்சு வேணும் இல்லைங்களா? ரெடி அளவு 12 இன்ச்சு. ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆம்கோல் இந்த இடத்துல நம்ம ஒரு வளைவு வளைஞ்சு வச்சுக்குவோம். வரைஞ்சாச்சு. அடுத்தது இவங்களோட ஹிப்பு, இந்த வளைவு வரும் இல்லையா, அந்த உயரத்துக்கு 13.5 இன்ச்சில் நம்ம ஒரு கட் கொடுக்கணும். இந்த இடத்துல, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களோட அளவு, இது எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு. இந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு வந்து இவங்களுக்கு 40. நம்ம 40னா 10, ஒரு 1/2 இன்ச் லூஸ் வேணும் கொஞ்சம். அதுக்காக 10 வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடுப்பு கீழே இந்த பாட்டம் பகுதி வரும் பாருங்க, அந்த இடத்துக்கு 21 இன்ச்சு வைக்கணும். நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அது மேலே ஷோல்டர்லேருந்து 21 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு கோடு நீங்கள் போடுங்க. ஷோல்டர்லேருந்து 21 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறீங்களா? இங்கே வந்து இவங்களோட அகலம் வந்து 48. இங்கே 48ங்கும் போது நமக்கு 12 வேணும். 12. இப்போது இதையும் இப்படியே நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா?
இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு தையலுக்கு இது பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சி இப்படி கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து கீழே இந்த நம்ம உயரம் அளந்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, 42.5 இன்ச்சில். இங்கே இந்த உயரத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ஒரு 3 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு மேலே எதுக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்படி இப்படி கொண்டு போய் இந்த 3 இன்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதுக்கும் எவ்வளோ துணி அகலம் இருக்குதோ உங்களுது, அவங்க நம்ம பண்ண அகலம் எவ்வளவு துணி அகலம் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இந்த அகலம் வந்து வரும். இந்த துணிக்கு இவ்வளோ அகலம் இருக்குது, நான் அவ்வளவையும் அப்படியே வச்சுருக்கோம். இது வந்துட்டு இப்படியே இங்கே வந்துடுது. அவ்வளோதான். நம்ம இதை வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இங்கே கட் பண்ணிடுவோம். லைட்டாக வளைவாக கொண்டு போகணுங்க. அவ்வளோதான், கீழே முடிஞ்சுது. மேலே கழுத்து இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம கட் பண்ண ஆரம்பிப்போம். ஷோல்டர்கிட்ட ஒரு இன்ச்சு நம்ம சரிவு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு இன்ச்சில் ஒரு சரிவாக கொடுத்துக்கலாம். லைட்டாக இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இடம் இந்த மாதிரி ஒரு இன்ச் சரிவாக கொடுங்க. நெக் டிசைன் வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ உயரம் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இந்த நெக்னோட இதையும் நான் வந்து கட் கொடுத்துக்கிறேன். சென்டர் அப்போ தான் கரெக்டாக நமக்கு தெரியும். அதனால் கொடுத்துட்டு இந்த 2.5 இன்ச்லேயும் ஒரு சின்னதாக நம்ம ஒரு கட் கொடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஆம்கோல்கிட்ட கட் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறோம். இங்கே அதையும் சேர்த்து கட் பண்ணலாம். அடுத்ததாக நான் இந்த வீடியோ முடிச்சிருந்தேன். இதுக்கு கை கட் பண்ணிவிட்டு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். எல்லோரும் தவறாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியாக இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் எல்லோரும் தவறாமல் இதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது ஏதாவது புரியலை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னாவே இந்த ட்ரெஸ்ஸினோட இது வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் பாருங்கள், இப்படி வரும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நான் இதனோட அடுத்த வீடியோவாக இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். எல்லோரும் தவறாமல் பாருங்கள். இதுக்கு கை கட் பண்ணிடுவோம். நம்ம கை வந்துட்டு உங்களது 7 இன்ச்சு, மீதி இருக்கிற துணியிலேயே 7 இன்ச்சு உயரம். அகலம் வந்து 9 இன்ச் வேணும் இவங்களோட கை சுற்றளவுக்கு. உயரம் வந்துட்டு 7 இன்ச்சு. இப்போது அகலம் 9 இன்ச் வச்சுக்கலாம். உயரம் 7, தையலுக்காக சேர்த்து 8ஆகவே வச்சுக்கிறேன் நான். கீழே மடக்கி அடிக்கணும். நம்ம மேலே வந்துட்டு தையலுக்கு 1/2 இன்ச் போகும், அதையும் சேர்த்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது எப்பவும் கை வெட்டுற மாதிரியே தான் நம்ம 3 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு பெண்டு கொடுக்கணும். இங்கே நமக்கு கொடுத்துக்கோங்க. இதை நாம் கையை கட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்த எல்லாரும் நல்லபடியாக பார்த்தீங்களான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். என்னோடய சேனலில்
எல்லா வீடியோஸுமே நல்லா உங்களுக்கு தெளிவாக புரிகிற அளவுக்கான விளக்கங்களோட நிறைய அம்பர்லா குர்த்தி, ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸு, கிராஸ்கட் ப்ளவுஸு, நேர்பீஸ் ப்ளவுஸு, பாட்லி டிசைன் வச்சு தைக்கிறது, ஃப்ரில் கவுனு எல்லாமே என்னோடய சேனலில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ.